பாருங்கள், தேவன் முதலில் அப்பத்தையும் திராட்சரத்தையும் ஆபிரகாம் இடத்திலே அந்த தேவன் ஒரு நிழலாக பகிர்ந்து கொண்டார். பிறகு ஆசரிப்பு கூடத்துக்குள்ளே பாருங்கள், ஆசிரியர்கள் மூலியமாக ஆசிரியர்கள் மாத்திரமே புசிக்க வேண்டிய சமூக தப்பங்களாக தேவன் அங்கே வெளிப்பாடுகளை வைத்திருந்தார். பிறகு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவாக தேவன் பூமிக்கு வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தேவன் மெல்கிசேதேக்காக அப்பத்தை கொண்டு வந்தார். பிறகு பாருங்கள், கடைசி நாட்களிலே லவோதிகா சபையுடைய கதவை தட்டி அந்த லவோதிகா சபையின் தூதனாக பிரண்ணாமாக பாருங்கள், தேவன் மறுபடியுமாக அப்பத்தையும் திராட்சையும் ஆகிய ஒரிஜினலை கொண்டு வந்தார். இதோ வாசல் 12 கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் போஜன பானம் பண்ணுவேன், அவனும் என்னுடன் போஜன பானம் பண்ணுவான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ தேவன் இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், லவோதிகா சபைக்கு தேவன் மெல்கிசேதேக்காக தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து ஒரிஜினல் அப்பமாகிய கர்த்தருடைய வார்த்தையும் ஒரிஜினல் இரத்தமாகிய திராட்சசமாகிய தேவன் இரத்தத்தையும் தன் ஜனங்களுக்கு மரணத்திலிருந்து நித்திய ஜீவன் தருகிற வார்த்தைகளை தேவன் கொண்டு வந்து லவோதிகா சபை கதவை தட்டுகிறார். ஒருவரும் கதவை திறக்கவில்லை. அப்படி என்றால் இந்த ராபோஜனம் யாருக்கு? உலகத்திற்கு தோற்றத்துக்கு முன்பாக முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் தன்னுடைய ஒரிஜினல் ராபோஜனமாகிய வார்த்தையை தருகிறார். தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு, தேவனை காணாதபடிக்கு கண்கள் குருடாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு செகண்ட் குவாலிட்டி ஆகிய கோதுமை அப்பத்தையும் திராட்சையும் கொடுத்து தேவன் இன்னும் உயிர் தள்ளவில்லை, தேவன் இன்னும் வரவில்லை எனக்கூடிய கண்கள் மறைக்கப்பட்ட வார்த்தையை தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பாருங்கள், அப்படி என்றால் இன்றைக்கு இந்த ராபோஜனம் யார் புசித்தார்கள்? பாருங்கள், இன்றைக்கு லவோதிகா சபையை கதவை பிரண்ணாம் தட்டினாரே, மெல்கிசேதேக்காக வந்து கதவை தட்டினாரே. அப்படி என்றால் இந்த ராபோஜனம் யாருக்கு? பாருங்கள், தேவன் திரை நீக்கப்படுதல், த அன்வில்லிங் ஆஃப் காட், ஜூன் மாதம் 14ஆம் தேதி 1966ஆம் ஆண்டிலே கொடுக்கப்பட்ட இந்த செய்தியில 304வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன். கவனியுங்கள். முன்பிருந்த தேவாலயத்திற்குள் சக்கினா மகிமை இருந்தது. இந்த சக்கினா வெளிச்சம் வார்த்தையின் மேல் தங்கியிருந்தது. வார்த்தை என்பது வித்து. அது சமூக தப்பத்தை விசுவாசிகளுக்கு மாத்திரமே அளித்தது. இரத்தம் உடன்படிக்கையின் மேலும் இருந்தது. இரத்தம் என்பது தண்ணீர். அது வார்த்தையாகிய தானியத்தை, கோதுமையை, வித்தை உயிர் பெறச் செய்கிறது. பாருங்கள், இன்றைக்கு இந்த சமூக தப்பங்கள் ஆகிய வார்த்தையை தன்னுடைய பாகமாகிய மனவாட்டிக்கு மாத்திரமே தேவன் தருவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். பாருங்கள், நான் மேல் வாசிக்கிறேன். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல என்று இயேசு கூறினார். அவர் மேலும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார் என்றார். மோசே அழிந்து கொண்டிருந்த ஜனங்களை காப்பாற்றி அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து வனாந்தரத்தில் கன்மலை அடைத்தான். அவ்வாறே அழிந்து கொண்டிருக்கும் ஜனங்களுக்காக தேவன் இயேசுவை அடித்து அவரிடமிருந்து ஆவியை வெளியே கொண்டு வந்தார். இரத்தம் அவரிடமிருந்து புறப்பட்டு வந்தது. அது வசனம் என்னும் திருமுழுக்கினால் சுத்திகரிக்கும் தண்ணீர். வித்துக்கு ஜீவனை கொண்டு வருகிறது. அது சக்கினா மகிமை கொண்டு வந்தது. வார்த்தையின் மேல் பிரகாசித்து செய்து சமூக தப்பத்தை கொண்டு வந்தது. சமூக தப்பம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரமே. அது சரியா? சபையோர் ஆமென் என்கின்றனர். பாருங்கள், சமூக தப்பந்தான் இன்றைக்கு கர்த்தருடைய ராபோஜனம் பந்தி. பழைய ஏற்பாடு காலத்திலே ஆசாரியனுக்கு மாத்திரமே வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு ஆசாரியன் மாத்திரமே தேவன் அவர்களுக்குள் வாசம் செய்து அந்த ஆசாரியர்கள் மாத்திரமே பாருங்கள் தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு பிரதிபலித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனை பாருங்கள், இந்த சமூக தப்பங்கள் என்பது என்ன? அது ராபோஜனம். அது இன்றைக்கு தேவன் செய்கிறார். தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் சமூக தப்பங்களாக, ரகசியமாக, வெளிப்பாடாக, ரெவலேஷனாக தேவன் தந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது திரையின் வழியாக அவருடைய சமூகத்தில் பிரவேசித்தல்,
அங்குதான் வார்த்தை உள்ளது, கோட்பாடு அல்ல. பாருங்கள், திரைக்குள்ள என்ன இருக்கிறது? வார்த்தை இருக்கிறது, கோட்பாடு அல்ல. ஆனால் இன்றைக்கு ஸ்தாபன சபைகளில் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக கோட்பாடுகள் தான் இருக்கிறது. ஒருவர் இரவு நேரத்திலே, ஒருவர் பகலிலே, ஒருவர் 50 மில்லி, ஒருத்தர் 100 மில்லி கோதுமணி இப்படியாக என்ன செய்து விட்டார்கள்? கர்த்தருடைய மரணத்தை மாத்திரம் இன்றைக்கு சபைகளிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் புறதிக்குள்ள 7 சபை காலமாக தேவன் 7 தூதர் அனுப்பியிருக்கிறார் என்ற வெளிப்பாடை பாருங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு சபை ஸ்தாபனுடைய கோட்பாடுகள் ஜனங்களுடைய விசுவாசத்தை மறைத்துவிட்டது. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அங்குதான் வார்த்தை உள்ளது, கோட்பாடு அல்ல. வார்த்தையே செகினா, மகிமையை பார்த்தல். செக்கினா வல்லமை பசுத்தாவியின் மேல் பிரகாசித்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுதல் என்பது நீங்கள் திரைக்கு பின்னால் உள்ளதை காண்பிக்கிறது. ஆமேன். பழைய தகசுத்தோல் ஸ்தாபனங்கள் கிழிக்கப்பட்டு விட்டது. அதாவது பழைய தகசுத்தோல் என்பது என்ன? ஸ்தாபனங்கள், அது கிழிக்கப்பட்டு விட்டது. நான் அதன் வழியாக கடந்து சென்று சக்கினா மகிமைக்குள் பிரவேசித்து விட்டேன். அங்கு நான் வார்த்தையை காண்கின்றேன். அங்கு அக்கினி ஸ்தம்பத்தை அசைவதை நான் காண்கின்றேன். அங்கு வார்த்தை வெளிப்படுவதை நான் காண்கின்றேன். இந்த கடைசி நாட்களில் அவர் என்ன செய்ய போவதாக வாக்களித்துள்ளாரோ அது வளர்ந்து வருகிறதை நான் காண்கின்றேன். அந்த வார்த்தை முதிர்வடைந்ததன் மூலம் கிடைக்கப்பட்ட சமூக தப்பத்தை அது விசுவாசிக்கும் பிள்ளைகளுக்கு புசிப்பதை நான் காண்கின்றேன். ஆமேன். நாம் எவ்வளவு அருமையான நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாருங்கள். சக்கினா மகிமை வார்த்தையின் மேல் தங்கியிருந்தது. அதற்கு கீழே அப்பம் இருந்தது. அங்கு இரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தது. அது அதற்கு தண்ணீர் அளிக்கிறது. ஆவி வார்த்தைக்கு ஜீவனை அளிக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுகளை விட்டுட்டு வெளியே வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் வருகின்ற பொழுதுதான் நீங்கள் சக்கினா மகிமைக்குள்ள பிரவேசித்து அக்னி ஸ்தம்பம் என்றால் என்ன, மேக ஸ்தம்பம் என்றால் என்ன, தேவன் இன்னைக்கு எப்படி வரப்போகிறார், அவர் பூமிக்கு வந்தால் என்ன அடையாளம் செய்வார் என்பதை பற்றி இவை எல்லாத்தையும் காண்பது தான் இன்றைக்கு ராபோஜனமாக சமூக தப்பங்களாக இருக்கின்றது. அப்போ இன்றைக்கு பிரண்ணாமுடைய தலைக்கு மேல ஒரு அக்னிஸ்தம்பம் தொங்கிக் கொண்டிருக்கிறதே, பிரண்ணாமுடைய தோளுக்கு மேல ஒரு அக்னிஸ்தம்பம் இருக்கிறதே. பிரண்ணாம் எதற்கு மேகஸ்தம்பத்தில் தேவன் கூட்டி சென்றார்? பிரண்ணாம் எப்படியாக அணிலே வராத ஒரு இடத்தில் அணிலை சிருஷ்டிக்க பண்ண முடியும்? எப்படி பிரண்ணாம் மீன் செத்து போய் அதனுடைய குடலெல்லாம் வெளியே வந்து அதை மறுபடியும் ஜீவனை கொடுத்து தண்ணீருக்குள் எப்படி விட முடியும்? மரித்த ஒருவனை எப்படி தேவன் உயிர்ப்பிக்க முடியும்? 3000 கிலோமீட்டரிலிருந்து வந்த பிள்ளைகளுடைய அட்ரஸ் சொல்லி எப்படி தேவன் வெளிப்படுத்த முடியும்? இதெல்லாம் நீங்கள் காண வேண்டும் என்றால் நீங்கள் எங்கே வர வேண்டும்? சக்கினா மகிமைக்குள்ள வர வேண்டும். பாருங்கள், சக்கினா மகிமைக்குள்ள வந்து சமூக தப்பங்களை நீங்கள் சாப்பிட வேண்டும். இது யாருக்கு மாத்திரமே தேவன் தரத வாக்கு செய்திருக்கின்றார்? தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு, சபை ஸ்தாபனத்துக்கு அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தார் அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தன்னுடைய ராபோஜனமாகி இந்த வெளியேறப்பட்ட நித்தியஜீவன் தருகிற வார்த்தை தேவன் வெளிப்பாடாக பேதுரு மேல் கட்டப்பட்ட சபையாகிய, ஆபேல் மேல் கட்டப்பட்ட, வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்ட சபையாகிய தேவன் ஒரு தனிப்பட்ட நபருக்கு மாத்திரமே தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து அந்த நபரை தேவன் சக்கினா மகிமைக்குள் அழைத்து கொண்டு சேர்க்க வைத்து அங்கு அமர வைத்து அக்னி ஸ்தம்பத்தை பார்க்க வைக்கின்றார், மேகஸ்தம்பத்தை பார்க்க வைக்கின்றார். இன்றைக்கு வெளிப்பட்ட மெல்கிசேதேக்கு யார் என்பதை காணும்படியாக தேவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் ஒரிஜினல் ராபோஜனமாகிய தேவன் ரகசியத்தையும் வார்த்தையும் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு உலகம் எங்கே இருக்கிறது? லவோதிகா சபையின் ஒரு கதவை தட்டி கொண்டிருந்த மெல்கிசேதேக்கை அவர்கள் காணவில்லை. இவர்கள் உள் டாப்பால் போட்டுவிட்டார்கள். சபை ஸ்தாபன டாப்பால், மனிதனுடைய டாப்பால், பாரம்பரியம் என்ன சொல்லக்கூடிய டாப்பாலை இவர்கள் ட்ரிபிள் டாப்பாலாக, 4 விதமான டாப்பாலாக, ஏகப்பட்ட டாப்பாலாக பாருங்கள். இவர்கள் கிறிஸ்துவை வெளியே தள்ளிவிட்டு டாப்பால் போட்டுவிட்டு
அவர்கள் உள்ளே இருந்து விட்டார்கள். கிறிஸ்துவோ மெல்கிசேதேக்கோ கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். ஒருவனும் கதவை திறக்கவில்லை. வருவார் வருவார் என்று காத்து கொண்டிருந்த முதல் வரிகளே பரிசேய சதுசேயர்கள் எப்படியாக ஆசாரியர்கள் எப்படி தேவனை இழந்து போனார்களோ, அதே போல இந்த கடைசி நாட்களிலும் புறஜாதிக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரப்போறார் என்று காத்து 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 கொண்டிருந்து வந்த இயேசு கிறிஸ்து கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். மெல்கிசேதேக்காக வந்திருக்கின்றார். கதவை திறக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே வார்த்தைக்கு பதிலாக சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளேயே அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். பாரம்பரியத்துக்குள்ள நிறைந்திருப்பதனால கர்த்தர் கதவை தட்டுவது அவர்கள் காதுகள் கேட்கப்படவில்லை. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்காகவே தேவன் இந்த அப்பத்தையும் திராட்சரசமாகிய கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய உடலாகிய வார்த்தையையும் நித்திய ஜீவன் தருகிற ரத்தத்தையும் கர்த்தர் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவே, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்காக தேவன் சக்கினா மகிமைக்குள் அமர வைத்து இன்றைக்கு வெளிப்பட்ட மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்பதையும் அந்த அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம் என்பது தேவன் ராபோஜனமாக நித்திய ஜீவன் தருகிற வெளிப்பாடுகளை கொடுத்து தேவன் இன்றைக்கு மனவாட்டியை ஆயத்தப்படுத்தி விட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் லவோதிக்கா சபையின் கதவை தட்டின மெல்கிசேதேக்கு யார் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? நீங்கள் ஒரிஜினல் அப்பமாகிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்பமாகிய கர்த்தருடைய சரீரமாகிய வார்த்தையை நீங்கள் புசித்திருக்கிறீர்களா? ரத்தம் என்பது என்ன? ரத்தம் ஒருவனுக்குள் இல்லை என்றால் ஜீவன் இல்லை. பாருங்கள், ரத்தத்தை ஜீவன் கொடுக்கிற ரத்தம், ஜீவன் தருகிறது ரத்தம். அந்த ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணினீர்களா? எளிமையாக எப்படி முதல் வரிகளே வந்தார், அதே போல பாருங்கள் இரண்டாம் வரிகளும் தேவன் எளிமையாக மெல்கிசேதேக்காக வந்து கதவை தட்டுகிறார். ஒருவனும் கதவை திறக்கவில்லை. சபை ஸ்தாபன கோட்பாடுகளுடைய மூலியமாக அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருப்பதனாலே முதல் வரிகளே வருகின்ற பொழுது எப்படியாக அவரை யூதர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு சிலுவையில் அறைந்தார்களோ, அதே போல பாருங்கள் இரண்டாம் வரிகளும் தேவன் மெல்கிசேதேக்காக வருகின்ற பொழுது, இயேசுவாக வருகின்ற பொழுது 1963 ஆண்டிலே பாருங்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். குற்றச்சாட்டு என்ற புஸ்தகத்திலே 118வது பேராவை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதையும் நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன். பாருங்கள், குற்றச்சாட்டு இண்டிகிட்மெண்ட் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 1963 ஆண்டிலே இந்த ஜனங்கள், அதாவது போதகர் சபையோரை தேவனிடத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்றனர். ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்ந்து அது சபையோர் மத்தியில் பேசப்பட்டால் அவர்கள் பிரசங்க மேடையில் மேல் நின்று கொண்டு அதை கண்டனம் தெரிவித்து அது பைத்தியக்காரத்தனம், அது நின்று விலகுங்கள் என்கின்றனர். அப்படி செய்வதனால் அவர்கள் 1963 ஆண்டில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்துவிட்டனர். அந்நாளில் இருந்த அந்த ஆட்களைப் போலவே இவர்களும் குற்றவாளிகள். இது பயங்கரமான சொற்களாக தென்படலாம், ஆனால் அது உண்மை. பாருங்கள், முதல் வரிகளை எப்படியாக மெல்கிசேதேக்காக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, அப்பமும் திராட்சையும் கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எப்படி சிலுவையில் அறிந்தார்களோ, அதே போல இந்த கடைசி நாட்களிலே தேவன் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி மெல்கிசேதேக்காக வெளிப்பட்டு தேவன் லவோதிக்கா சபையின் கதவை தட்டுகிறார். ஒருவனும் கதவை திறக்காமல் அவரை மறுதலித்து இவர்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மூலியமாக உள்டாப்பாலை தன்னுடைய இருதயத்துக்குள்ள போட்டுவிட்டு வெளிப்பட்ட மெசியாவாகிய மெல்கிசேதேக்காகிய பிரண்ணாமை அவர்கள் வெளியே தள்ளி வைத்து 1963 ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவை மறுபடியுமாக 2வது முறையிலே சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து எங்கெங்க வந்தாரு? 1963 இயேசு கிறிஸ்து எங்கெங்க வந்தாரு? பாருங்கள், உலக சபை ஸ்தாபன கோட்பாடுகள் உங்களை மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை காணாதபடிக்கு அவருடைய கோட்பாடுகள் உங்கள் கண்களை குருடாக்கி போட்டது. தேவன் எப்படி வருவார்? வார்த்தையாகத்தான் வருவார். அவர் இந்த கடைசி நாட்களிலே நித்திய ஜீவன் தருகிற ஒரிஜினல் அப்பமாகிய வார்த்தையும் இரத்தத்தையும் பாருங்கள், ஜீவன் தருகிற இரத்தத்தையும் பாருங்கள், தேவன் வார்த்தையாக, ரெவலேஷனாக, வெளிப்பாடாக தேவன் லவோதிக்கா சபைக்கு தருவதற்காக தேவன் கதவை தட்டினார்.
அவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் 1963 ஆண்டிலே அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட காரியம் என்று நீங்கள் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் தீர்க்கதரிசி என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லலாம். இதை தான் நிக்கோமோது செய்தார். இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த நிக்கோதேமு, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், ஆனால் நான் நித்திய ஜீவன் அடைய என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆண்டவரே, நான் எவ்வளவு பெரியவனாகிவிட்டேனே, நான் எப்படி என் தாயின் கருவிலே மறுபடியும் பிறக்க முடியும்? அவர் கேட்கிறார், நீ இஸ்ரவேலுடைய போதகனாயிருந்து இந்த மறுபடியும் பிறத்தல் என்ற வார்த்தைக்கு உனக்கு வெளிப்பாடு தெரியவில்லையே. பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொண்டால் உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதன் அடையாளம். அதைத்தான் நிக்கோதேமு செய்தான். நிக்கோதேமு என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொண்டான். அவர் தீர்க்கதரிசி இல்லை, அவர் யெகோவா தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக மெல்கிசேதேக் நின்று கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் அதேதான். அவர் நீங்க பிரதர் என்ன சொல்லிட்டு போகலாம், தீர்க்கதரிசி என்று கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறந்தால்தான் அவர் கர்த்தர் என்றும் அவர் மெல்கிசேதேக் என்றும் நீங்கள் கண்டு கொள்ள முடியும். மறுபடியும் பிறப்பதல் என்பது என்ன? மறுபடியும் பிறப்பதல் என்பது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது. மரணத்தில் சென்று கொன்ற உங்களுக்கு தேவன் மறுபடியும் பிறக்க வைத்து நித்திய ஜீவனை அளிப்பதுதான் மறுபிறப்பு, மறுபடியும் பிறத்தல். நீங்கள் சபை ஸ்தாபன கோட்பாடு எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு வருகின்ற பொழுது இன்னைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் யார்? இன்னைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து யார்? அக்னி ஸ்தம்பம் ஏன் பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் இருக்கிறது? மோசை நாட்களிலே மோசைக்கு அவர் முட்செடி மேலே தானே காண்பித்தார். பவுலின் நாட்களிலே அக்னி ஸ்தம்பம் வானத்திலே இருந்தது. ஆனால் பிரண்ணாமுக்கு மாத்திரம் எப்படி தலைக்கு மேலே எப்படி இருக்கும்? தலைக்கு மேலே இருந்தால் அந்த அக்னி ஸ்தம்பம் கர்த்தர் பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கிறார் என்பதற்கான தான் அடையாளம். பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்ப இன்றைக்கு நாம் எங்கே நிற்கின்றோம்? லவோதிகா சபையின் தேவன் கதவை தட்டினார். ஆனால் ஜனங்களோ 1963 ஆண்டிலே மறுபடியுமாக வெளிப்பட்ட மெல்கிசேதேக்கை அவர்கள் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். பாருங்கள், நாம் எங்கே இருக்கின்றோம்? எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? பாருங்கள். மறுபடியுமாக உங்களுக்கு நான் திரை நீக்கப்படுகிற செய்தியிலிருந்து 328வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன். பாருங்கள், 71வது பேரை வாசிக்கின்றேன். அதாவது தேவன் திரை நீக்கப்படுதல், த அன்வில்லிங் ஆஃப் காட், ஜூன் மாதம் 14 1964 ஆண்டில் கொடுக்கப்பட்ட செய்தியில 71வது பேரா முதல் நான் வாசிக்கிறேன். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், தேவனுடைய குமாரனுக்கும், அதாவது லவோதிக்கா சபையின் காலத்தில் அவர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டார்கள். எப்படிங்க தள்ளிவிட்டார்கள்? அப்பத்தையும் திராட்சையும் கொண்டு வந்த லவோதிக்கா சபையின் கதவை தட்டினார். அந்த தட்டின மெல்கிசேதேக்கை அவர்கள் வெளியே தள்ளிவிட்டார்கள். லவோதிக்கா சபையின் காலத்தில் அவர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டார்கள். அவர் மறுபடியும் மனுஷகுமாரனாக தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டு மற்றவைகளை நிறைவேற்றுவார் என்று அவர் லூக்கா சுவிசேஷத்தில் கூறியிருக்கின்றார். பாருங்கள், லவோதிகா சபைக்கு யார் வந்தா? அப்பத்தை கொண்டு வருவதற்கு மெல்கிசேதேக்கு வந்தாரு. அந்த மெல்கிசேதேக்கை நீங்கள் மறுதலித்த பிறகு அவர் என்ன செய்தார்? மறுபடியுமாக பாருங்கள், அவர் மனுஷகுமாரன் மறுபடியுமாக தீர்க்கதரிசியாக வெளிப்படுகிறார். என்றால் தேவன் 7க்குள்ளதான் பரிபூர்ணமாக முடியும். தேவன் எந்த மாஸ்க் போட்டாலுமே தேவன் பிரண்ணாம்குள்ளதான் மாஸ்க் போட வேண்டும். ஏனென்றால் 8வது என்பது பேசுடைய எண்ணிக்கையாக இருக்கிறது. 8வது என்பது ஒன்றும் இல்லை. 8வது சபை காலமும் இல்லை, 8ஆம் தூதனும் இல்லை. 8 என்ற எண்ணு கர்த்தருடைய வேதத்திலே அது பேச என்று சொல்லப்படுகிறது. 7 தான் கர்த்தருடைய பரிபூர்ணம். அப்படி என்றால் அவர் மறுபடியும் மனுஷகுமாரனாக தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டு மற்றவைகளை நிறைவேற்றுவார் என்று அவர் லூக்கா சுவிசேஷத்தில் கூறியிருக்கின்றார். பாருங்கள், வேத வாக்கியங்கள் பரிபூர்ணமாக ஒன்றோடு ஒன்று இணைகின்றன. மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன், தாவீதின் குமாரன், அது என்ன? அது அதே தேவன் எல்லா நேரத்திலும் தமது உருவத்தை மாற்றிக்கொள்ளுதல்.
பாருங்கள், தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளவில்லை, தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளுதல். என் மார்பி, அதை அவர் மாற்றிக்கொண்டார். பாருங்கள், தன் உருவத்தை மாற்றிக்கொள்வது என் மார்பி. அவர் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டார். அது அவருக்கு பெரிய நாடகமாக உள்ளது. அவர் அதில் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் மனுஷகுமாரனாக வந்தார், தீர்க்கதரிசியாக வந்தார். அவர் பிழையின்றி அப்படி செய்தார். கிணற்றடியில் இருந்த பாவம் இருந்த அந்த ஸ்திரீயும் கூட அவரை அடையாளம் கண்டு கொண்டாள். அவள் கிறிஸ்து எண்ணப்படுகின்ற மெசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் இதைத்தான் செய்வார் என்றால், பாருங்கள், அவள் முன்குறிக்கப்பட்ட வித்தாகப்படியால் அவரை அடையாளம் கண்டு கொண்டாள். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் முன்குறிக்கப்பட்ட வித்தா? சமாரிய பெண்ணு விபச்சாரி, எந்த ஆலயத்துக்கும் போக முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதகம் அவரிடத்தில் இல்லை. இன்னைக்கு நம்மிடத்துல பாருங்கள், வேதகம் இருக்கிறது. எத்தனையோ விதமான வேதகங்கள் இருக்கிறது. இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை பாருங்கள், வீட்டில் உங்களுடைய பீரோக்களிலே செல்ஃபுகளில் நீங்கள் அடுக்கி வைத்திருப்பீர்கள். நிறைய விதமான செல்போன்ல நிறைய விதமான ஆப் இருக்கிறது. நம்ம பைபிள் வாசிப்பதற்கு, செய்தி வாசிப்பது, எத்தனையோ விதமான காரியங்கள் தேவன் நம்ம செய்து கொடுத்திருக்கின்றார். ஆனால் சமாரிய பெண்ணுக்கு அப்படி இல்லை. ஆலயத்துக்கு போயினா அவர் விபச்சாரியாக இருப்பதனால ஆலயத்துக்கு போக முடியாது. யூதரிடத்திலே பேச முடியாது. ஒருவனும் அந்த பிள்ளை இடத்திலே தேவனுடைய வார்த்தையை போதிக்க முடியாது. ஏனென்றால் அவள் சமாரிய பெண்ணாக விபச்சாரியாக இருந்தாள். ஆனால் கர்த்தர் அவளை முன்குறிக்கப்பட்டிருந்தார். அவள் இயேசு கிறிஸ்து கிரந்தத்தின் மேல் உட்கார்ந்திருக்கின்ற பொழுது, இவர்தான் இயேசு கிறிஸ்து என்றோ, இவர்தான் தேவனால பெருக்கப்பட்ட குமாரன் என்றோ, இவர் ஒரு தீர்க்கதரிசி என்றோ, இவர்கள் அப்போஸ்தலருடைய இவர்களுக்கு 12 அப்போஸ்தலர் இருக்கிறார் என்றோ அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு யூதன் கிரந்தத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று மாத்திரம் அறிந்திருந்தாள். அவரிடத்தில் பேசுகின்ற பொழுது அவள் மெஸ்ஸியாவை கண்டு கொண்டாள். அதே போல இன்றைக்கு விலையேற பெற்ற சபை விசுவாசிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருக்காக எவ்வளவோ கஷ்டப்படுகிறீர்கள். சபைக்கு போகிறீர்கள், ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள், ராபோஜனம் பெறுகிறீர்கள், உங்கள் உழைப்பிலே வர காணிக்கைகளை தருகிறீர்கள், தசமபாகத்தை கொடுக்கிறீர்கள், கர்த்தருக்கென்று பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் இந்த பூமிக்கு தான் நல்லது. சபையில் உங்களை நல்லவர் என்று பாராட்டலாம், ஆனால் அது நித்திய ஜீவனை கொண்டு சேர்க்காது. நீங்கள் கர்த்தராலே முன்குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். சமாரிய பெண்ணை போல நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை நீங்கள் காண முடியும். நீதிமானாக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம், அநேக பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம். ஆனால் அது உங்களை இந்த பூமியில தான் உங்களுக்கு அது நல்லவர் என்று பேரை கொடுக்கும், அருமையானவர் என்று பேரை கொடுக்கும், உன்னதமானவர் என்று உங்களுக்கு பேரை கொடுக்கும். ஆனால் அதெல்லாம் பரலோகம் செல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. பரலோகத்துக்கு போகிற வழி கிடையாது. நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் முதலில் கர்த்தர் உங்களை உலகத் தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் பாருங்கள். நான் மேலும் வாசிக்கிறேன். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? மனுஷகுமாரனாக திரும்ப வருகிறார். அதன் பிறகு அதிலிருந்து தாவீதின் குமாரனாக நாம் எவ்வளவு அருகாமையில் இருக்கின்றோம் என்று பார்த்தீர்களா? மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன், தேவகுமாரன். அவர் இந்த கடைசி நாட்களில் மல்கியா நாளின்படி இன்னும் இந்த நேரத்துக்கான மற்ற தீர்க்கதரிசிகளிலும் படியும் மனுஷகுமாரனாக வெளிப்படுகிறார். சபையானது அவரை வெளியே தள்ளிவிட்ட பிறகு இனி ஒருபோதும் அவர் சபையுடன் தொடர்பு கொள்ள போவதில்லை. மல்கியா நாளின்படிதான், மல்கியா நாளின்படி வெளிப்பட்ட தீர்க்கதரிசி யார்? அவர் பிரன்னாமாக இருக்கிறார். அந்த பிரன்னாமின் மூலியம்தான் தேவன் மனுஷகுமாரனாகவும் தாவீதின் குமாரனாகவும் தேவகுமாரனாகவும் இந்த கடைசி நாட்களிலே மல்கியா நாளின்படி பாருங்கள் அவர் பூமியிலே வெளிப்படுகிறார். மல்கியா நாளின்படிதான், மல்கியா நாளின்படி வெளிப்பட்டவர் யார்? அவர் வில்லியம் மரியன் பிரன்னாம். அந்த பிரன்னாம் மூலியமாகத்தான் தேவன் மனுஷகுமாரனாகவும் தாவீதின் குமாரனாகவும் தேவனின் குமாரனாகவும் பாருங்கள் அவர் ஒரே சரீரத்திலே அவர் வெளிப்படுகிறார். அப்படி வெளிப்படுகின்ற பொழுது லவோதிக்கா சபையானது அவரை தள்ளிவிட்ட பிறகு இனி ஒருபோதும் அவர் சபையுடன் தொடர்பு கொள்ள போவதே இல்லை.
அவர் வெளியே நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். சில முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் இன்னும் அங்கே உள்ளன. அவர் அவர்களை அடைந்தாக வேண்டும். பாருங்கள், இங்கே இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, மெல்கிசேதேக்காக வெளிப்பட்ட பிரன்னாமை நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன். அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம்? ஆனால் இன்றைக்கு உலக சபை ஸ்தாபனங்கள் அவரை பெயல்செபூல் என்று சொல்லிவிட்டது. ஐயோ, புதிய நாமத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க, அது அந்திகிறிஸ்து என்று சொல்லி பாருங்கள். பிரன்னாம் கூடாரமாகிய என் டைம் சர்ச்சில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளே, பிரன்னாமுடைய புதிய நாமம் பிரன்னாம் நாம் சொல்கின்ற பொழுது அது பெயல்செபூல் சொல்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து நாமத்தை அவர்கள் பெயல்செபூல் சொன்னார்கள். ஆனால் பேதுரு அவரை, ஆண்டவரே நீ ஜீவன தேவனுடைய குமாரன் கிறிஸ்துன்னு சொன்னார். சமாரிய பெண் விபச்சாராக இருந்தாலும் அவரை மெசியா என்று சொன்னால், அதே போல நாத்தான்வேலும் பாருங்கள், அவரை ஆண்டவனே, போதகரே, மெசியாவை என்று அவன் அழைத்தான். முதல் வருகில எப்படி நடந்ததோ அதே போலத்தான் இரண்டாவது வருகிலும் சில பேர் கண்கள் குருடாக்கப்படுக, சில பேர் கண்கள் தேவன் திறந்து வைக்கிறார். அந்த திறந்து வைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் தேவன் தன்னுடைய ராபோஜனமாகிய அந்த ஒரிஜினல் வார்த்தையும் இரத்தத்தையும் கொண்டு வந்து அவர்கள் நித்திய ஜீவன் பெறுவதற்காக தேவன் வார்த்தையாக தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து ரகசியம் மூலியமாக வெளிப்பாட்டின் மூலியமாக தேவன் இந்த ஜனங்கள் காணும்படியாக தேவன் தன்னுடைய ராபோஜனத்தை அந்த பிள்ளைகளுக்கு தேவன் தந்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். வேத வார்த்தையின் பிரகாரம் உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை காணும்படியாக நீங்கள் இருக்கிறீர்களா? நாம் எங்கே இருக்கின்றோம் பாருங்கள். அவர் லவோதிகா சபையில வந்து கதவை தட்டினார். எதற்காக? ராபோஜனம் செய்வதற்காக. அவர் கதவை தட்டிவிட்டு என்ன செய்தார்? மறுபடியும் அவர் இனி ஒரு பொழுதும் லவோதிகா சபையின் தொடர்பு கொள்ளுவதே இல்லை. நீங்கள் உலகத்தால் வஞ்சிக்கப்பட்ட சபை என்ற செய்தியை வாசித்து பாருங்கள். பிரன்னாம் கூடாரமே, உன் மேல் பெலிஸ்தர் தாக்கிவிட்டான், உனக்குள்ள பிசாசு புந்தது எங்கே? பாருங்கள், பிரன்னாம் கூடாரம் பெலிஸ்தர் தாக்கிவிட்டான். உலகத்தால் வஞ்சிக்கப்பட்ட சபையில பாருங்கள், 79 82 வரைக்கும் வாசித்து பாருங்கள். பிரன்னாம் கூடாரமே, உன்மேல் பிசாசு பெலிஸ்தர் தாக்கிவிட்டான் என்று தேவன் சொல். ஏனென்றால் வந்தவர் யார் என்று பிரன்னாம் கூடாரமே கண்டு கொள்ளவில்லை. அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம் என்று பிரன்னாம் கூடாரமே கண்டு கொள்ளவில்லை. ஆனால் தேவன் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆபிரகாமை போல கூடாரத்துக்குள்ளிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர் ஏழையம் என்று ஆபிரகாமுக்கு எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே போல அந்த கடைசி நாட்களில் பாருங்கள், மறுமணியமாக தேவன் ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியாக கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு தேவன் அதே மாம்சத்தில் வெளிப்பட்டு தன் முதுகை திருப்பி நின்று, நான் உங்கள் கர்த்தர், நான் உங்கள் பசுத்தாவி என்று ராஜரீக சந்ததி ஆகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பாருங்கள், அதையும் நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இஸ் தேர் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட் என்ற செய்தியில வருடம் பார்ப்பீர் 1960 3வது மாதம் 28ஆம் தேதியில கொடுக்கப்பட்ட செய்தியில 33வது பேராவை நான் வாசிக்கிறேன். ஆம், அது இங்கே இருக்கிறது. அங்கே சோதோமிலே இருந்து அந்த தூதனானவர் தன் முதுகை திருப்பி நின்று அந்த அடையாளத்தை காண்பித்தது போல இங்கே இந்த சபையோருக்கு முன்பாக நான் என் முதுகை திருப்பி காட்டி நிற்கப் போகிறேன். அப்பொழுது இன்று இரவு இங்கே அதே தூதன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது உங்களுடைய சகோதரன் அல்ல. யாருங்க? இது உங்களுடைய சகோதரன் பிரன்னாம் அல்ல. இது உங்களுடைய கர்த்தர், உங்களுடைய பசுத்தாவியானவர். பாருங்கள், அவர் பிரன்னாம் கூடத்தில் நின்று கொண்டு, ஏலோயுமாக நின்று கொண்டு, கர்த்தராக நின்று கொண்டு, பசுத்தாவை நின்று கொண்டு, ஜனங்களுக்கு முன்பாக தன் முதுகை திருப்பி நின்று நான் கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பிரன்னாம் கூடாரமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தாரோ
அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தன்னை வெளிப்படுத்தி இன்றைக்கு அவர் மெல்கிசேதேக்காக மரணத்திலிருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் வெளியேற பெற்ற இந்த வார்த்தையாகிய ராபோஜனத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தந்து கொண்டிருக்கின்றார். அந்த பிள்ளைகள் மாத்திரம் இந்த சமூக தப்பங்களை புசிக்க முடியும். அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் தேவன் சக்கினா மகிமையை வைத்திருக்கின்றார். அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் பேதுரை போல வெளிப்பாட்டின் மேலே நின்று கொண்டு சபையை கட்ட வைக்கின்றார். ஆனால் முன் குறிக்கப்படாத பிள்ளைகளோ லவோதிகா சபையின் கதவை சாத்திவிட்டு டாப்பால் போட்டுவிட்டு கடைசி நாட்களில் வெளிப்பட்ட இயேசுவாகிய மெல்கிசேதேக்கை அவர்கள் கதவை தள்ளி வெளியே டாப்பால் போட்டுவிட்டார். பாருங்கள், இன்றைக்கு நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அன்பு சகோதர சகோதரிகளே, வேத வார்த்தைகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதைத்தான் நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. தேவன் எப்பொழுதுமே ஒரு கூட்டமாக தேர்ந்தெடுப்பதில்லை. அவர்கள் இஸ்ரவேலர்கள் தான் ஒரு கூட்டமாக கோத்திரத்துக்கு 12,000 பேரு. ஆனால் மணவாட்டி என்பவள் தனிப்பட்ட நபர், கிறிஸ்துவுடைய தனிப்பட்ட பாகம். தேவன் ஒரு தனிப்பட்ட நபரை தான் தேவன் ஆபிரகாமை போல வெளியே அழைக்கின்றார், யோசேப்பை போல வெளியே அழைக்கின்றார். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் நித்திய ஜீவன் வெளியேற பெற்ற வார்த்தை 3வது வேதமாக உரைக்கப்பட்ட வார்த்தை தேவன் தந்திருக்கின்றார். அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலியமாக நின்று கொண்டு கர்த்தரை நீங்கள் தேடுங்கள். தேவன் அதில் உங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பார்.